நம்முடைய தமிழர் என்றாலே நமக்கு ஒரு அடையாளம் வந்து இந்த தை திருநாள் தமிழ் பொங்கல் தான். நம்முடைய ஆதி மக்கள், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த குடிசை மூலமாக நம்ம வந்து இங்கே வெளிப்படுத்துகிறோம். இதில் என்னென்னா, இந்த குடிசை மாதிரி ஒரு அமைப்பை வந்து கரும்பால் செய்யப்பட்டு இந்த 3 டன் எடை உள்ள இந்த கரும்பில் இதை பண்ணியிருக்கோம். இதை செஞ்சுட்டு இங்கே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அம்மி, உடுக்கை, குந்தாணி, உலக்கை இது போன்ற விஷயங்கள்லாம் இங்கே வச்சு அதுக்கு அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஏற்கலப்பைங்க, மரக்கா, படி, காபடி, அரபடி, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதை ஒரு நினைவு கூறும் வகையில் இந்த பொங்கலை சிறப்பாக அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த குடிலினுடைய பொங்கலை வடிவமைச்சிருக்கோம். இந்த பொங்கல் திருநாளில் வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டண திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து நாடு முழுக்க பண்ணிட்டு வராரு. அதே அந்த விஷயம் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் அடுக்குமாடி குடியிருப்புகள், தனி வீடுகள், நம்ம முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு 200 வீடுகள் வந்து போன வாரம் வந்து திறப்பு பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பாரத பிரதமருடைய செயல்பாடுகளை வந்து இது மூலியமாக நமக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இந்த பொங்கல் திருவிழா வந்து சிறப்பாக வந்து ஏற்பாடு செஞ்சு இங்கே வந்து அமைச்சு இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம்.